Praise the Lord. Praise the Lord. உங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். आप सभी को यीशु मसीह के प्रिय नाम से प्रेम से बधाई மீண்டும் देते हैं. இந்த காலையிலே இந்த வீடியோ மூலமாய் உங்களை சந்திப்பதற்காக பெரும் மகிழ்ச்சி. फिर दोबारा इस सुबह के समय पर इस वीडियो के द्वारा आप सभी से मिलने के लिए हम இந்த बहुत खुश होते हैं. மாதம் 8ஆம் மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்தார். इस पूरे 8वें महीने में परमेश्वर हमें अपने आंखों की पुतली की तरह संभाल के आया. தேவனுக்கு நாம் நன்றியும் ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுக்கலாம். परमेश्वर का हम स्तुति और महिमा देंगे. நாம் ஜெபிப்போம். हम सभी प्रार्थना करेंगे. பரலோகத்தின் நல்ல பிதாவே, உம்முடைய விலை மதிக்க முடியாத அன்பு, சிநேகம், இரக்கம், கிருபை, தயவு எல்லாவற்றுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். हमारे स्वर्गीय अच्छे पिता, आपके बहुमूल्य प्रेम, दया, करुणा, अनुग्रह और सबके लिए हम प्रार्थना करते हैं, धन्यवाद देते हैं. இந்த மாதத்தினுடைய 8வது மாதம் கடைசி ஓய்வு நாளிலே எங்கள் அன்பின் ஆண்டவரை நாங்கள் துதிக்கவும் ஆராதிக்கவும் இந்த காணொளி மூலமா எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். परमेश्वर इस 8वें महीने के आखिरी हफ्ते में, इस परमेश्वर विश्राम के दिन में आपने हमें आपको आराधना करने की हमें एक मौका दिया, उसमें हम धन्यवाद देते हैं. ஆண்டவரே, இந்த ஆராதனை ஆசீர்வதிங்க. हम परमेश्वर इस आराधना को இந்த பாடலை ஆசீர்வதிங்க. इस गानों को आशीष கேட்க कीजिए. போகிற செய்தி ஆசீர்வதிங்க. सुनने वाले संदेश को எல்லாவற்றின் மேலும் ஆண்டவருடைய கிருபை கொடுக்கட்டும். सब में परमेश्वर का अनुग्रह बनाए रखिए. இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, यीशु मसीह के अच्छे नाम से मांगते परमेश्वर पिता. ஆமென். ஆமென். பரம எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலிக்கிறது. பரம எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. எருசலேமே, கோழித்த குஞ்சுகளே, எத்தனைக்கும் ஏக்கத்தின் குரல் கேட்டே, தாய் பறவை குடித்திடும் பாசம் கண்டே, தாவரமாய் சிறகினில் தஞ்சமானே, கனிவான எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஜீவதேவன் நகரினில் குடி புகுந்தே, சீயோன் மலை சீருக்கு சொந்தமானே, நீதி தேவன் நிழலேடி சிரம் புதைந்தே, நீதிமான்கள் ஆவியில் மறுவி நின்றே, மேலான எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. கண்ணீர் யாவும் கனிவோடு துடைத்திடுவார், என்ன மதின் ஏக்கங்கள் தீர்த்திடுவார். மரணம் இல்லை, மனநோயின் துயரம் இல்லை, அலறல் இல்லை, அழுகையின் சோகம் இல்லை. தலைநகராம் எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியா
அழகாக ஜொலித்திடுவே. ஆமென் அல்லேலூயா, 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 ஆமென் அல்லேலூயா. மன்னன் இயேசு வருகிறார், நீ மகிழ்ந்து பாடிடு, மணவாளன் வருகின்றார், நீ ஆயத்தப்படு. மன்னன் இயேசு வருகிறார், நீ மகிழ்ந்து பாடிடு, மணவாளன் வருகிறார், நீ ஆயத்தப்படு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு, ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. மகிமையானவர், ரூபமானவர், கிச்சிலி பழம் அவர் கிண்ணற தோட்டம், லீலி புஷ்பமே சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமே சாரோனின் ரோஜாவே. மென்மையானவர், மகா மேன்மையானவர், மென்மையானவர், மகா மேன்மையானவர். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு, ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. ஒற்றல விதி அது பொற்பரன் விதி, பளிங்கு கற்களும் அங்கே பழித்திடுவே. ரத்தினங்களும் இள நீளமும், ரத்தினங்களும் இள நீளமும், படிகை பச்சை மரகதமும் பாடி போற்றுவே, படிகை பச்சை மரகதமும் பாடி போற்றுவே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு, ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. பெண் குதிரை லாவ வருகின்றார், பெண் கிரீடமும் தலையில் ஜொலித்திடுதே. பெண் சிங்காசனம் புன்சிரிக்குதே, பெண் சிங்காசனம் புன்சிரிக்குதே. நட்சத்திரங்கள் கை கொட்டி பாடுதே, நட்சத்திரங்கள் கை கொட்டி பாடுதே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு, ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. நான் ஆயத்தமானேன், ஆண்டவரை சந்திக்க நித்திய மகிழ்ச்சி அடைவேன். ஆண்டவரை சந்திப்பதற்குரிய ஆயத்த குறித்தான ஒரு பாடல். நான் ஆயத்தமானேன், ஆண்டவரை சந்திக்க நித்திய மகிழ்ச்சி அடைவேன். மத்திய ஆகாய மேதிலே மன்னன் இயேசுவை காணுவேன். மத்திய ஆகாய மேதிலே மன்னன் இயேசுவை காணுவேன். மணவாளன் தட்டும்போது ஆயத்தமே, தூங்கிடாதே என் விளக்குகளே, ஜீவசுடர் ஒளியாய் ஜொலிப்பேன். தேவபிதா தங்கும் மாளிகையில் நான் ஆயத்தமானேன், ஆண்டவரை சந்திக்க நித்திய மகிழ்ச்சி அடைவேன். மத்திய ஆகாய மேதிலே மன்னன் இயேசுவை காணுவேன். மத்திய ஆகாய மேதிலே மன்னன் இயேசு
வெல்வ சீரம் ஆயத்தமே, சீருடனே நான் தரித்திடுவேன். சுபதின வெல்வ சீரம் ஆயத்தமே, சீருடனே நான் தரித்திடுவேன். ஆட்டுக்குட்டியானவர் விருந்தில் அன்பரோடே நானும் வீட்டிருப்பேன். நான் ஆயத்தமானே ஆண்டவரை சந்திக்க நித்திய மகிழ்ச்சி அடைவேன். மத்திய ஆகாய மேலே மன்னன் இயேசுவை காண்பேன். மத்திய ஆகாய மேலே மன்னன் இயேசுவை காண்பேன். எக்காலங்கள் தோளித்திட ஆயத்தமே, என் அருள் இயேசு வருகின்றாரே. ஆம் என் இயேசுவே வாரும் என்றே ஆவலுடன் எதிர்பார்த்திருப்பேன். நான் ஆயத்தமானே ஆண்டவரை சந்திக்க நித்திய மகிழ்ச்சி அடைவேன். மத்திய ஆகாயம் மேலே மன்னன் இயேசுவை காண்பேன். மத்திய ஆகாய மேலே மன்னன் இயேசுவை காண்பேன். பரலோகம் செல்ல நானும் ஆயத்தமே, பொன்னகரம் நான் சுதந்தரிப்பேன். அல்லேலூயா பாடி பறந்திடுவேன். ஆண்டவர் அழைத்திடும் நாளதிலே நான் ஆண்டவரை நான் ஆயத்தமானே ஆண்டவரை சந்திக்க நித்திய மகிழ்ச்சி அடைவேன். மத்திய ஆகாய மேலே மன்னன் இயேசுவை காண்பேன். மத்திய ஆகாய மேலே மன்னன் இயேசுவை காண்பேன். மன்னன் இயேசுவை காண்பேன். மன்னன் இயேசுவை காண்பேன். நாம் எல்லாரும் நம்முடைய வேதாமத்தை எடுத்துக்கொண்டு 45வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 45ஆம் சங்கீதம். भजन संहिता का पुस्तक 45वां अध्याय को हम सब बदल बदल पढ़ेंगे. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்கிறேன். என் நாவு விரைவா எழுதுகிறவருடைய எழுத்தானே. तो मनुष्य की संतानों में परम सुंदर है, तेरे होठों में अनुग्रह भरा हुआ है, इसलिए परमेश्वर ने तुझे सदा के लिए आशीष दी है. சௌரியவானே, உம்முடைய மகிமையும் உம்முடைய மகத்துவமாகிய உம்முடைய பட்டயத்தை நீர் உம்முடைய அறையிலே கட்டிக்கொண்டு सत्यता, नम्रता और धर्म के निमित्त अपने ऐश्वर्य और प्रताप पर सफलता से सफार हो. तेरा दाहिना हाथ तुझे भयानक काम सिखाए. உம்முடைய அம்புகள் கூர்மையானவைகள், அவைகள் ராஜாவுடைய சத்துக்கள் இருதயத்துக்குள் பாயும். ஜனசதரங்கள் உமக்கு கீழே விழுவார்கள். हे परमेश्वर, तेरा सिंहासन सदा सर्वदा बना रहेगा, तेरा राजदंड न्याय का है. நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். அதனால் தேவனே உம்முடைய தேவன் உம்முடைய தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். तेरे सारे वस्त्र गंधरस और अगर और तेल से सुगंधित है. तू हाथी दांत के मंदिरों में तार वालों भाजों के कारण आनंदित हुआ है. உம்முடைய நாய்களுக்குள்ளே அரசரின் குமார்த்திகள் உண்டு. ராஜஸ்திரி ஓப்பிரின் தங்கம் அணிந்தவளாய் உம்முடைய வலது பார்சத்திலே நிற்கிறார். हे राजकुमारी, सुन और कान लगाकर ध्यान दे, अपने लोगों और अपने पिता के घर को भूल जा. அப்பொழுது ராஜாவின் அழகில் பிரியப்படுவார். அவர் உன் ஆண்டவர் ஆகையால் அவரை பணிந்து கொள். सारे की राजकुमारी भी भेंट करने के लिए उपस्थित होगी. प्रजा के धनवान लोग तुझे प्रसन्न करने का यत्न करेंगे. ராஜகுமாரத்தி உள்ளாய் பூர்ண மகிமையுள்ளவள். அவள் உடை பொற்சர்கியா இருக்கிறது. वो बूटेदार वस्त्र पहने हुए राजा के पास पहुंचाई जाएगी. जो कुमारियां उसकी सहेलियां हैं, वे उसके पीछे पीछे चलती हुई तेरे पास पहुंचाई जाएंगी. அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடு வந்து राज அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள். तेरे पितरों के स्थान पर तेरे पुत्र होंगे, जिनके तो तू सारी पृथ्वी पर हाकिम ठहराएगी.
சேர்ந்து வாசிப்போம். உம்முடைய நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாபப்படுத்துவேன். இது நிமித்தம் ஜனங்கள் உம்மை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் துதிப்பார்கள் என்பதே ஆமென். ஆமென் ஆமென். நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தை நாம் நோக்கி நாம் ஜெபிப்போம். हम सभी परमेश्वर के सम्मुख की ओर देखकर प्रार्थना இந்த करेंगे. வசனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண அந்த கல்யாண விருந்தை குறித்தும் கல்யாண நாளை குறித்தும் நாம் வாசிக்கிறதான சங்கீதம். और ये वचन जो हम पढ़ते हैं वो परमेश्वर यीशु मसीह जो अपने मेमना के रूप से उनका एक तैयारी है, जो उनका विवाह का तैयारी के बारे में हम पढ़ते हैं. சபையாகிய மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வதையும் ஆண்டவராய் இயேசுவை மணவளனாயிருக்கிற இயேசுவை பிதாவானவர் விசேஷித்த தைலத்தினால் அவரை அபிஷேகம் பண்ணினதையும் இந்த சங்கீதத்திலே நாம் வாசித்தோம். और जिस तरह वो जो कलीसिया जो दुल्हन है वो अपने आप को तैयार करती है और परमेश्वर यीशु को जिस तरह अपने तेल से अभिषेक करते हैं वो भी हम यहाँ पर पढ़ते हैं. வார்த்தைகளை கேட்கிற நீங்களும் நானும் அவருடைய வருகையிலே ஆயத்தப்பட வேண்டும். इन वचनों को सुनने वाले आप और मैं इन दिनों में हमें तैयार होना है. நாம் ஜெபிப்போம். हम सभी प्रार्थना करें. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்முடைய அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். हमारे स्वर्गीय अच्छे पिता, आपके प्रेम के लिए हम आपको धन्यवाद देते हैं. மீண்டும் ஒரு முறை கூட கர்த்தாவே இந்த வீடியோ மூலமாய் சத்தியத்தை ஆண்டவரே நாங்கள் சொல்லவும் உம்மை உயர்த்தி பாடவும் இந்த ஆராதனையில் உம்முடைய பிள்ளைகள் பங்கு பெறவும் கர்த்தர்கள் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். परमेश्वर दोबारा इस वीडियो के द्वारा आप सभी बच्चों के साथ मिलने के लिए, उनके साथ मिलकर गीत गाने और संदेश बांटने के लिए आपने एक मौका दिया, उसके लिए हम अपने இந்த காலையிலே ஆண்டவரே எங்கிருந்து உம்முடைய பிள்ளைகள் கேட்கிறார்களோ அங்கே எல்லாம் உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்புங்க. உம்முடைய பிள்ளைகளோடு கூட இடைப்படுங்க. ஆராதனை ஆசீர்வதிங்க. सुबह के समय पर जहाँ कहीं भी बच्चे अपने बच्चे सुन रहे हैं उनसे आप बात कीजिएगा, आराधना को आशीर्वाद कीजिए और उनके साथ बात कीजिए. ஆண்டவரே இந்த காலையில நாங்கள் தியானிக்க போகிற வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर इस सुबह के समय में हम ध्यान करने वाले संदेश के लिए धन्यवाद இந்த देते हैं. வசனங்களை அறிந்து கொள்ள விளங்கிக் கொள்ள கர்த்தர்களுக்கு உதவி செய்யுங்க. इन वचनों को समझने के लिए और जांचने के लिए आप हमें परमेश्वर सहायता உம்முடைய कीजिए. வருகைக்கு ஆண்டவரே அந்த திருமண நாளுக்கு விவாக நாளுக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க. और आपके आगमन के लिए उस अच्छे एक विवाह के दिन के लिए हमें तैयार कीजिएगा. இந்த காலையிலே கர்த்தாவை பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் கர்த்தர் அவர்களை தொடுங்க, आशीर्वाद. सुबह के समय पर जो भी अपनी शादी का सालगिरह, जो भी अपना जन्मदिन मना रहे हैं, उन बच्चों को आप छुइएगा और आशीष कीजिएगा. உம்முடைய நாமம் படுங்க. केवल आपका नाम का महिमा இயேசுவின் हो. நல்ல நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के अच्छे नाम से मांगते हैं परमेश्वर पिता. ஆமென். आमीन. தேவனுடைய வசனத்துக்கு நாம் செல்லுவோம். हम परमेश्वर के वचन की ओर लौटेंगे. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துக்கு நேராக நாம் வேத 7ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். நாம் அதை வாசிக்கிறேன். प्रकाशित वाक्य का पुस्तक 19वां अध्याय 7वां वचन को हम ले लेंगे और நாம் पढ़ेंगे. சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினார். आओ हम आनंदित और मग्न हो और उसकी स्तुति करें, क्योंकि मेमने का ब्याह आ पहुंचा और उसकी पत्नी ने अपने आप को तैयार कर दिया है. மணவாட்டினுடைய ஆயத்தத்தை குறித்து இந்த காலையில் உங்களோடு கூட பேசும்படியாக நான் வந்திருக்கிறேன். हम यहाँ पर दुल्हन की तैयारी के बारे में सुबह के समय पर आपके साथ बात ஆகையால்தான் இந்த இன்னைக்கு பாடின இந்த பாடல் எல்லாம் மணவாட்டி குறித்தும் மணவளனாயிருக்கிற இயேசுவை குறித்து மாத்திரமே நாங்கள் பாடினோம். इसलिए आज का जो भी गीत हमने गाया था वो दुल्हन के बारे में और जो दुल्हा यीशु है उनके बारे में ही हमने गाया. இங்கே நான் வாசித்த நல்ல வார்த்தை அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினார். और यहाँ पर हमने पढ़ा एक अच्छा वचन है, उसकी पत्नी ने अपने आप को तैयार कर எப்படி लिया. ஆயத்தம் பண்ணினால்? किस तरह उसने तैयारी किया है. பொதுவாக மணப்பெண்கள் தங்களை ஆயத்தம் பண்ணுவதற்கு அதிக நேரம் எடுத்துக்குவாங்க. और ऐसा होता है कि दुल्हन जो भी है वो अपने आप को तैयार करने के लिए काफी समय लेती है. திருமண விவாகம் என்று சொன்னால் அதற்கு அந்த பியூட்டிஷியனையே பக்கத்துல வச்சுக்கிடுவாங்க. और अगर वो एक उसका शादी का दिन है तो वो ब्यूटिशियन को भी बाजू में ही रखती है. அது ஆயத்தப்பட்டு வெளியில வர்றதுக்கு அவ்வளவு நேரம் ஆயிடும். और उसे तैयार करके बाहर आने के लिए काफी समय हो जाता है. திருமணங்கள் விவாகங்களில் நான் பார்த்திருக்கேன். இந்த
அதிக திருமணம் கரெக்ட் நேரத்துக்கு நடந்ததே கிடையாது. और अनेक सारे ऐसे विवाह को मैंने देखा है, ऐसे विवाह जो सही समय पर नहीं हुआ है. ஆனால் இங்கே நான் வாசிக்கிற ஒரு 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 அருமையான ஒரு திருமணம், ஒரு ஆவிக்குரிய திருமணத்தை நாம் இங்கே குறித்து வாசிக்கிறோம். அவருடைய மனைவி, ஆட்டுக்குட்டியானுடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினார். और जैसे हम यहाँ पर पढ़ते हैं, एक प्यारा सा जो ब्याह है, वहाँ पर उसकी पत्नी ने अपने आप को तैयार कर रही है. இந்த ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியை அறிந்து கொள்ள முடியாமல் அப்போஸ்தலனாகிய யோவான் இருக்கும் பொழுது, ये मेमने का जो पत्नी है उसके बारे में नहीं जाना, तभी वो प्रेरित யோனா அந்த होता. ஆட்டுக்குட்டியானுடைய மனைவி யார் என்று யோவான் விசாரிக்கும் பொழுது அதை ஸ்தோத்திர ஆவியானவர் இங்கே அவனுக்கு காண்பிக்கிறார். और ये जो मेमने का पत्नी है वो कौन है, जो पूछते समय यह आत्मा जी उसको बतलाते हैं. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் प्रकाशित वाक्य का पुस्तक 21वां अध्याय 9ஆம் வசனத்திலே 9वां वचन में ஆட்டுக்குட்டியானுடைய மனைவி ஆகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி அவனை கூட்டிக் கொண்டு போகிறார். और उसे कहते हैं कि मैं तुझे दुल्हन अर्थात मेमने की पत्नी दिखाऊंगा करके இந்த लेकर जाते हैं. வசனத்தை நன்றாய் கவனிங்கள். ஆட்டுக்குட்டியானுடைய மனைவி ஆகிய மணவாட்டி, और यहाँ पर वचन को ध्यान दीजिए, दुल्हन अर्थात मेमने की पत्नी, அதை உனக்கு நான் காண்பிக்கிறேன் என்று அவன் சொல்லுகிறார். उसे मैं तुझे दिखाऊंगा करके कहते हैं. பொதுவாக உலகத்திலே ஒரு விவாகம் நடக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பெண்ணுக்கு, ஒரு பையனுக்கு, ஒரு பெண்ணுக்கு விவாகம் நடக்கிறது. और ऐसा सोच लीजिए कि इस संसार में जब एक लड़का और लड़की का विवाह होता है, அந்த விவாகம் நடப்பதற்கு மணவாளனுடைய பேர், மணவாட்டியின் பேர் அப்படிதான் எழுதுவாங்க. और वो विवाह के समय पर लड़के का नाम, दूल्हा का नाम, दुल्हन का नाम ही लिखा जाता அந்த है. திருமணம் ஆவதற்கு முன்பாக வரைக்கும் ஸ்தோத்திரம் அவள் மணவாட்டியாயிருப்பாள், அவள் மணவாளனாயிருப்பாள். और शादी से पहले वो दूल्हा रहता है और वो दुल्हन रहती है. இதுதான் உலகத்தினுடைய ஒரு ஒரு ஒழுங்கு, உலகத்தினுடைய நியதி. वही संसार का नियम है. அது முடிந்த உடனே அந்த அந்த திருமணம் நடந்து முடியும் பொழுது அந்த மணவாட்டிங்கிறவள் மனைவியாகி விடுகிறார். और जैसे ही शादी होते ही वो जो दुल्हन है वो पत्नी बन जाती है. அவளை மணவாட்டின்னு சொல்ல மாட்டாங்க. उसे दुल्हन नहीं कहते हैं. அவள் மணவாட்டி, மணவாளன் என்று சொல்ல மாட்டார். और उसे दूल्हा नहीं कहा जाता. இப்போ இன்னாருக்கு அவள் மனைவி அப்படி என்று தான் அங்க டிக்ளேர் பண்ணுவார்கள். अब इसकी पत्नी यही है करके वैसे बताया जाता है. ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்தில் அப்படி அல்ல. लेकिन आत्मिक जीवन में ऐसा नहीं முதலாவது है. மனைவி, அதற்கு பிற்பாடு தான் மணவாட்டி. पहला जो है पत्नी है, उसके बाद ही वो दुल्हन बनती இங்கே है. மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணுகிறாள். எதற்காக? மணவாட்டியாக வேண்டும் என்பதற்காக. यहाँ पर पत्नी अपने आप को तैयार करती है, किसके लिए? ताकि वो दुल्हन बने. அப்போ இந்த பூமியில் இருக்கிறதான இந்த மனைவி, இந்த மணவாளன் என்கிற இருக்கிறதெல்லாம் ஒரு அனித்தியமானது. கொஞ்ச காலத்துக்கு தான், ஒரு 70 80 100 வருஷம் வைத்துக் கொள்ளுங்கள். और ये पृथ्वी का जो संसार का जो पत्नी है, ये दुल्हन है और दूल्हा है, वो सभी थोड़े समय के लिए है. மணவாட்டி என்கிறதான அந்த ஸ்தானம் அது ஏதோ கொஞ்ச வருஷங்கள் அல்ல, அது நித்தியமானது, அது யுகமானது. लेकिन ये जो दुल्हन का स्थान है वो नित्य नहीं, वो थोड़े समय के लिए नहीं है, वो युगायुग के लिए है. அங்கே இந்த பூமியிலே வாழ்கிற ஒரு பெண் வாழ்கிறாள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். अगर इस संसार में एक स्त्री जी रही है, அவளுக்கு பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள், உபத்திரங்கள் பலவிதமாய் இருக்கிறது. उसके अनेक सारे संघर्ष, दुख, तकलीफ, चिंता बहुत सारे हैं. ஆனால் அவள் ஆவிக்குரியவளாக இருந்து, लेकिन वो आत्मिक जीवन में रहेगी. அவள் கர்த்தருடைய வரைக்கு தன்னை ஆயத்தப்படுத்தி, இல்லாவிட்டால் மரண வரைக்கும் கர்த்தருக்கு உண்மையுள்ளவளாய் அவள் ஜீவித்து, அது ஆணோ பெண்ணோ யாரோ இருக்கட்டும் ஸ்தோத்திரம், அவர்கள் அப்படி வாழும் பொழுது அவர்கள் மரணத்துக்கு பிற்பாடு அவர்கள் மனவாட்டியாக மாறுகிறார்கள். और उन लोग परमेश्वर के रास्ते में चल के उनके अनुसार सब जीते हैं, वे जो मरने के बाद वो दुल्हन बन जाते हैं. மனவாட்டிங்கிற ஸ்தானத்துக்குள் போகும் பொழுது அங்கே கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, துன்பம் இல்லை, துயரம் இல்லை. ஆனால் இந்த பூமியிலே அவள் வாழ்கிற வாழ்க்கை எல்லாம் துன்பம், துக்கம் நிறைந்ததாக இருக்கும். लेकिन जब वो दुल्हन के स्थान में जाती है, वहाँ पर कोई दुख, चिंता, तकलीफ नहीं है, लेकिन उसके संसार के जीवन में बहुत सारे दुख,
दुख तकलीफ बोझ அந்த से गुजरती துக்கம், हूँ। அந்த கண்ணீர், அந்த வேதனை இல்லாத அந்த ஸ்தானத்துக்குள், அந்த இடத்திற்கு, மனவாட்டிங்கிற ஸ்தானத்துக்குள் போக வேண்டும் என்றால் இந்த பூமியிலே மனைவியாகி இருக்கிறவள், ஸ்தோத்திரம், ஆட்டுக்குட்டியானவருக்கு மனைவியாக எத்தனை கஷ்டங்களும் பாடுகளும் துன்பங்கள் வந்தாலும் கடைசி வரைக்கும் அவரை நம்பி அவரை சார்ந்து அவள் ஜீவிக்கிறவளாய் காணப்பட. और अगर इस संसार के बाद वो स्वर्ग में वो जब दुल्हन बनती है तो उस दुल्हन की तैयारी से पहले उसे यहाँ पर मेमने की पत्नी के हिसाब से उसे अनेक सारे दुख दर्द बोझ को सहना पड़ेगा, वो आत्मिक जीवन में सहना पड़ेगा। மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள், ஆட்டுக்குட்டியானுடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். इसी का मतलब है कि दुल्हन की पत्नी अपने आप को तैयार करती எப்படி है। தன்னை அவள் ஆயத்தப்படுத்தி இருக்க வேண்டும்? ये मेमने की पत्नी अपने आप को कैसे तैयार உலகத்திலே करती है? அவ்விதமாய் ஸ்தோத்திரம் தன்னை ஆயத்தப்படுத்துவதற்கு எத்தனையோ காரியங்களே இன்றைக்கு அது அது பையனோ பெண்ணோ அது அது யாரா இருக்கட்டும் அலங்கரிப்பதற்கு ஏராளமான பொருட்கள் வைத்துக் கொள்கிறார்கள். और आज अपने आप को तैयार करने के लिए चाहे वो दूल्हा दुल्हन हो या फिर अनेक लड़का लड़की वो अपने आप को तैयारी करने के लिए खूबसूरती करते தன்னுடைய हैं बहुत सारे। வீட்டினுடைய கௌரவத்தை அவர்கள் மற்றவர்கள் காண்பிப்பதற்காக அந்த பெண்ணுக்கு அத்தனை நகைகளை போட்டு அலங்கரிப்பார். और अपने घर का जो रोशन दिखाने के लिए, वो गर्व दिखाने के लिए वो लड़की को अनेक सारे सोने से उसे सजा அந்த देते हैं பையனும் दुल्हन விலை को। மதிக்க முடியாத ஒரு வித்தியாசமான உடையும் அவன் உடுத்திருப்பான். அவருடைய கௌரவத்தை, குடும்ப கௌரவத்தை நிலை நிறுத்துவதற்காக, காண்பிப்பதற்காக. और उसका वो लड़का जो दूल्हा है वो भी अनेक सारे गहने पहनकर वो सजा के तैयार होके अच्छा वस्त्र पहनता है ताकि उसका परिवार का गौरव उसमें दिखाई दे। ஆனால் இங்கே ஆட்டுக்குட்டியானுடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்துகிறார். लेकिन यहाँ पर ये मेमने की पत्नी अपने आप को तैयार करती எங்கே है। ஆயத்தப்படுத்துகிறார்? कैसे वो तैयार करती है? பரலோகம் போய் அல்ல, அந்த பூமியில இருக்கும் பொழுதே அவள் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறார். वो स्वर्ग राज्य में नहीं, लेकिन इस पृथ्वी में जब तक जी रही है तभी वो अपने आप को तैयार அங்கே करती அவள் है। மனைவியாக அல்ல, அங்கே அவள் மனவாட்டியாக இருப்பார். वहाँ पर वो पत्नी नहीं लेकिन दुल्हन बनी அப்ப रहती அங்க है। மனவாட்டியாக இருக்க வேண்டும் என்றால் இந்த பூமியில மனைவியாக, ஆட்டுக்குட்டியான மனைவியாக தன்னை அவள் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். और अगर वहाँ पर उसे दुल्हन बनना है तो यहाँ पर उसे मेमने की पत्नी बनकर अपने आप को तैयार करना है। எப்படி ஆயத்தப்படுத்தினாள்? कैसे तैयारी किया 1 उसने? பேதுரு 3ஆம் அதிகாரம் पहला पत्रस का पुस्तक 3 अध्याय 3-4 வசனத்திலே तीसरा अध्याय 3 और 4 वचन में இங்கே அவிதமா தேவன் நம்முடைய ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பேதுரு மூலமாய் நமக்கு சொல்லுகிற நல்ல வார்த்தை. और यहाँ पर पवित्र आत्मा जी प्रेरित पत्रस के द्वारा कहा गया अच्छा वचन है। சாந்தம், அமைதி உள்ள ஆவி, இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம், இப்படிப்பட்ட அலங்காரத்தை குறித்து ஆவியானவர் இங்க பேதுரு அப்போஸ்தலன் மூலமாய் சுட்டி காண்பிக்கிறார். और यहाँ पर शांति और बहुत ही अच्छा गुण के बारे में यहाँ पर प्रेरित पत्रस जो है बताते हैं। இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். यहाँ पर वचन में पढ़ता हूँ, ध्यान दीजिए। ஸ்தோத்திரம் 3ஆம் அதிகாரத்திலே तीसरा अध्याय में உயர்ந்த வஸ்திரங்களை, மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதியுள்ள ஆவியாக்கி இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது, அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது என்று ஆவியானவர் இங்கே சுட்டி காண்பிக்கிறார். यहाँ आत्मा जी बताते हैं तुम्हारा श्रृंगार दिखावटी न हो, अर्थात बाल गूंदने और सोने के गहने या बाती बाती के कपड़े पहनना, वरन तुम्हारा छिपा हुआ और गुप्त मनुष्यत्व नम्रता और मन की दीनता की अनवाशी सजावट से सुजित रहे, क्योंकि परमेश्वर की दृष्टि में इसका मूल्य மற்றவர்கள் பார்ப்பார்களே, அவர்களுக்கு என்னுடைய குடும்பத்திற்கு கௌரவமாய் இருக்க வேண்டும் என்கிற தன்மையிலே இந்த மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தாமல் தேவனுடைய பார்வையில் இது வெளியேற பெற்றது என்பதை அவள் அறிந்தவளா இங்கே அவள் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறார். और दूसरे लोग ध्यान देंगे करके ऐसे अपने आप को ये पत्नी सजाती नहीं है, लेकिन परमेश्वर की दृष्टि में उसे मूल्य दिखने के लिए वो अपने आप को सजाती है। அழியாத அலங்காரமாயிருக்கிற சாந்தம், அமைதி உள்ள ஆவி, இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம்.
और जो सजावट जो अविनाशी है, जो गुप्त मनुष्यत्व, नम्रता और मन की दीनता, वही है जो सजावट का இது है। ஆவியானவர் அலங்காரம் என்று சொல்றார். यही यहाँ पे आत्मा जी सजावट से कहते हैं। மற்ற காரியங்களை செய்து உலகத்திலே கரைப்பட்டு விடாதபடி கரைப்படாத ஆண்டவருடைய பிள்ளைகளாக அவருடைய மனைவியாக இந்த பூமியிலே வாழ வேண்டும். और अन्य कार्य करके यहाँ पर हमें इस संसार में कोई दाग के बिना हमें रहकर हम उस मेमने के पत्नी का तैयारी 2 करना है। கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் दूसरे कोरिन्थियों का पुस्तक 11वां अध्याय 1ஆம் வசனத்திலே पहला वचन में கிறிஸ்டியன் ஒரே புருஷனுக்காக கற்புள்ள கன்னியாக நான் உன்னை நியமித்தேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். और यहाँ पर कहते हैं कि मैं तुम्हें पवित्र कुंवारी की नाय मसीहों को सौंपता हूँ। இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதை கவனிங்க. 2ஆம் வசனத்திலே நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்டியன் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால். और यहाँ पर वो बताते हैं कि एक ही पुरुष से तुम्हारी बात लगाए कि तुम्हें पवित्र कुंवारी की नाई मसीह को सौंप दूं। இங்க மணவாளனை குறித்து நாம் இங்க வாசிக்கிறோம். அவருக்கு அங்கே மணவாட்டியாக மாறப்போகிறவள் அவள் எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும்? கற்புள்ள கன்னிகை என்று பரிசுத்த வேதம் அறிவிக்கிறது. और यहाँ पर हम जो दुल्हा के बारे में पढ़ते हैं कि दुल्हन कैसा होने चाहिए, जो कि पवित्र कुंवारी की नाई हो करके चाहिए। இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு நாள் நாம் மணவாட்டியாக மாறப்போகிறோம். ऐसे ही परिस्थिति में एक दिन हम दुल्हन बनेंगे। ஆகவே இந்த பூமியிலே பாடுகளும் அமிதமாக உபத்திரங்களும் பல விதமான துன்பங்களும் நிறைந்து இருக்கும். इसका मतलब इस संसार में हमें अनेक सारे दुख, दर्द और बहुत उपद्रव और बोझ रहेगा। இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த பூமியிலே உண்மை உள்ளவர்களாக அவருக்காக நாம் வாழ வேண்டும். और ऐसे परिस्थितियों में हम उनके लिए सच्चाई रूप में हमें जीना है। வேதம் சொல்லுகிறது, पवित्र शास्त्र कहता है ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாக இப்பூமியிலே நான் வாழ வேண்டும் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. पवित्र शास्त्र यह कहता है कि मेमने की पत्नी बनकर इस संसार में मुझे जीना है। எப்பொழுது ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கிறோமோ அப்பொழுது கிறிஸ்துவை நாம் தரித்துக் கொள்கிறோம். और जब हम उद्धार पाकर बपतिस्मा लेते हैं तब यीशु मसीह को हम स्वीकार कर लेते हैं। கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் गलातियों का पुस्तक 3 अध्याय 27ஆம் வசனத்திலே 27वां वचन में என்றைக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானத்துக்குள் நாம் உட்படுகிறோமோ அப்பொழுது கிறிஸ்துவை நம்முடைய இரட்சகராக மாத்திரமல்ல வரப்போகிற மணவாளனாகவும் அவரை நாம் தரித்துக் கொள்கிறோம். और तो जब भी हम बपतिस्मा उद्धार पाकर बपतिस्मा लेते हैं तो मसीह को ना केवल हम पहन लेते हैं लेकिन उन्हें हम स्वीकार भी कर लेते हैं। பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் பெறும் பொழுது இந்த மாம்ச சரீரம் தேவனுடைய ஆவியானுடைய ஆலயமாக மாறுகிறது. और जब हम परिशुद्ध आत्मा का हम अभिषेक पा लेते हैं तो ये मानसिक रूप शरीर जो है वो परमेश्वर का भवन बन जाता है। 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம். हम पहला कोरिन्थियों 3 अध्याय 17 वचन में 16 वचन में ऐसे पढ़ते हैं। அவரோடு நாம் நெருங்கி இந்த பூமியிலே ஜெபத்திலும் பரிசுத்தத்திலும் நெருங்கி நாம் வாழும் பொழுது और उनके साथ हम गहराई से रहकर इस पृथ्वी में पवित्रता அந்த में रहेंगे। மணவாளனுடைய குணாதிசயங்கள் எல்லாம் நமக்குள்ளாய் கடந்து வந்து ஆவியானவர் அவைகளினால் நம்மை அலங்கரிக்கிறார். और वो दुल्हा के जो सारे जो गुण हैं हमारे अंदर आकर हमें उससे अच्छे उनके स्वभाव से हमें सजाते हैं। இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம் ஆவியானவர் ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாக வாழ்வதற்குரிய ஒரு ஆரம்ப படிகளாகும். यही आत्मिक जीवन में मेमने की पत्नी बनने के लिए एक आरंभ का दिन है। இன்னைக்கு உலகத்திலே அநேகரை கவனித்து பாருங்க. आज संसार में अनेक लोगों को देखिए ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாக பேர் சொல்வார்கள், நான் இயேசுதான் என்னுடைய மணவாளன் என்று சொல்வார். ஆனால் அதற்கு தகுந்ததாக அவர் வாழ்க்கை செய்வதில்லை. और मेमने की पत्नी के द्वारा वो कहते हैं कि मैं यीशु की दुल्हन हूँ, लेकिन उसके हिसाब से वो नहीं करते हैं।
ஒரு 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 விவாகம் நடக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். सोच लीजिए कि एक शादी हो रहा है அவர்கள் வாழ்கிறார்கள். और वे जी रहे हैं. ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தமாய் புருஷன் அடித்தோ அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையினால் புருஷனை விட்டு அவள் பிரிந்து தாப்பனுடைய வீட்டுக்கு வருகிறாள், இல்லை அவற்றால் தனித்து வாழ்கிறாள். और ऐसा होता है कि दोनों के बीच में लड़ाई की वजह से वो लड़की जो है पत्नी अलग होकर अपने पिता के घर में आकर जी रही है. அப்படி வாழும் பொழுது அப்படி அவள் வாழ்கிறாள். ऐसी जीती है. அவள் இன்னாருடைய மனைவி என்கிற ஸ்தானத்தில் தான் அவள் வாழ்கிறாள். लेकिन ये इनकी पत्नी है करके वही स्थान में वो जीवन बिताती है. ஏதோ ஒரு இடத்துல இருந்து கணக்கெடுக்க வர்றாங்க, இல்லை மற்றவங்களுக்கு கேட்குறாங்க, உங்க கணவர் பேர் என்னன்னா சொல்லுவான். और अगर कोई जनसंख्या लेने को आता है, सर्वे लेने को आता है, तो पत्नी का नाम क्या है बोलेगा तो वो पूछ लेती है कि मैं इनकी पत्नी हूँ. அவளுக்கு தெரியும் அவனோடு கூட சேர்ந்து வாழவில்லை, அது எத்தனை வருட கணக்காகிவிட்டது. लेकिन उसे पता है कि वो उनके साथ नहीं रहती है, वो बहुत साल हो गए थे. ஆனால் அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் என்ன? நான் இன்னாருடைய மனைவி. लेकिन वो क्या कहते हैं? मैं इसकी पत्नी हूँ. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் இருக்கிறார். आत्मिक जीवन में भी आज अनेक लोग ऐसे ही हैं. தேவனோடு கூட நெருங்கி வாழ்வதில்லை, ஜெபத்திலும் எந்த காரியத்திலும் ஒரு முன்னேற்றம் கிடையாது. ஏதோ பேரளவுக்கு நான் யார், கிறிஸ்தவன், ஆண்டவராகிய இயேசு என்னுடைய மனவாளன், அவர் வருகையிலே நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். परमेश्वर के साथ नजदीकें नहीं बढ़ाते हैं और जस्ट ऐसे ही नाम के लिए मसीहा के लोग रहते हैं और बोलते हैं कि मैं क्रिश्चियन हूँ और मैं परमेश्वर की भक्त हूँ. இன்னும் சிலர் சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன். और ऐसे कई लोगों ने कहा है புருஷனோடு கூட வாழ்வார்கள், पति के साथ रहते हैं, ஆனால் மற்றவர்களிடத்தில் சொல்லும் பொழுது என் பிள்ளைகளுக்காக தான் நான் வாழ்கிறேன். और लेकिन दूसरों से जब कहते हैं वो कहती है कि मैं अपने बच्चों के लिए उनके साथ रहती என் हूँ, பிள்ளைகளுக்காக தான் நான் வாழ்கிறேன். मैं उनके साथ रहती हूँ अपने बच्चों के लिए. புருஷனோடு கூட வாழ்ந்தாலும் அவளுடைய வாழ்க்கை யாருக்காக? பிள்ளைகளுக்காக. लेकिन अगर वो पति के साथ भी जीती तो भी वो किसके लिए जी रही है? अपने बच्चों के लिए. அதுவும் ஒழுங்கில்லாத ஒரு வாழ்க்கை. वो भी सही एक सही रास्ते वाला है. ஆண்டவராய் இயேசுவுடைய பெயரை சொல்லிக்கொண்டு நாம் வாழ்ந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாக இருக்கிறோமா என்கிற ஒரு நிலவரம் நமக்குள்ளாக வர வேண்டும். हम परमेश्वर यीशु के मसीह के लिए जीते हैं फिर भी, लेकिन हम क्या मेमने की पत्नी के रूप में हम जी रही है क्या? वो हमें जांचना है. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காலையில நம்மை கவனிக்கிறார். परमेश्वर यीशु मसीह इस सुबह के समय पर हमें ध्यान देते हैं. நம்முடைய வாழ்க்கையில நாம எப்படி இருக்கிறோம்? हमारे जीवन में हम किस तरह है? அப்போஸ்தலனாகிய பேதுருவை ஆண்டவராகிய கர்த்தர் முதலாவது சந்திக்கிறார். प्रेरित पतरस को परमेश्वर यहाँ पर उसे पहली बार उसे मिलते हैं. அவனுடைய சகோதரனாகிய அந்திரேயா பேதுருவை அழைத்து கொண்டு இயேசுவிடத்திலே கொண்டு வருகிறார். और उसका भाई जो अंद्रेया है वो पतरस को लेकर यीशु के पास लेकर आता है. அவர் பேதுருவை பார்த்த உடனே ஆண்டவராய் கர்த்தர் அவனோடு பேசுகிறார். और यीशु उस पतरस को देखते ही उससे क्या बात करते हैं? யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் योना का पुस्तक पहला अध्याय 42 வசனத்திலே 42वां वचन में, நீ யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ கேபா என்னப்படுவாய். और तू योना का पुत्र शमौन है, तू केफा अर्थात पतरस कहलाएगा. என்று ஆண்டவராய் கர்த்தர் அந்த நேரத்தில் அவருடைய பெயரை தேவன் மாற்றுகிறார். और ऐसे कहकर परमेश्वर ने उसके नाम को बदल दिया उस समय पर. சீமோனே, शमौन, உன்னை நான் கேபா அதாவது பேதுரு என்று நான் அழைக்கிறேன். तुझे केफा अर्थात पतरस कहलाएगा. சீமோன் என்று சொன்னால் நாணல் என்று அர்த்தம். அது ஒரு வகையான ஒரு புல்லு போல இருக்கும். அது காற்று எந்த பக்கம் அடிக்குதோ அந்த பக்கம் அது சாயும். और वो भी एक घास के तरह रहता है, वो जहाँ पर हवा होता है वो वहाँ पर ही जाता है. அவனுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருந்துச்சு. उसका जीवन भी उसी तरह था. ஆண்டவருக்குள்ளாய் அவன் வரும் பொழுது ஆண்டவர் முதலாவது அவனுடைய அந்த நிலைமையை மாற்றி அவனுக்கு ஒரு புதிய பெயர் கொடுக்கிறார். और जब वो परमेश्वर में आता है, परमेश्वर उसको उस रीढ़ के से उसके जीवन बदलकर उसे एक नया नाम देते हैं. இனி சீமோன் அல்ல, நான் உன்னை கேபா என்று அழைக்கிறேன். கேபா என்றால் பேதுரு என்று அர்த்தம். अब तो शमौन नहीं है, मैं तुझे केफा अर्थात पतरस करके पुकारूंगा. கேபா என்றாலும் பேதுரு என்றாலும்
பாறை என்று அர்த்தம். அதனுடைய மீனிங் அதுதான். और केफान मतलब पतरस मतलब एक चट्टान करके कह सकते हैं. உன்னை நான் ஒரு நாணலாக அல்ல, உன்னை பாறையாக வைக்கிறேன். तुझे रीढ़ नहीं लेकिन तुझे मैं एक चट्टान बनाता हूँ. ஆண்டவருடைய நோக்கம் என்ன என்றால், இந்த பூமியிலே ஏதோ ஒரு கடமைக்காக, ஒரு கிறிஸ்தவனாய் கடமைக்காக ஆலயத்துக்கு செல்ல, கடமைக்காக ஒரு காரியத்தை செய்கிறவனாய் இருக்க ஆண்டவருடைய விருப்பம் அல்ல. அவன் இந்த பூமியிலே ஆட்டுக்குட்டியானவரின் மனைவியாக அவன் வாழ வேண்டும். और परमेश्वर का मकसद यही नहीं है कि एक ही ऐसे जाकर आना नहीं है, सिर्फ कुछ व्यवहार के लिए ही हमें मसीहा के जीवन नहीं जीना है, लेकिन हमें मेमना की पत्नी रहना है. அதற்காகத்தான் பேதுருவை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன். इसलिए मैं पतरस को दिखाता हूँ. இந்த பேதுருவுக்கு ஆண்டவராய் கர்த்தர் அதே பேரு வைக்காமல் வேற ஒரு பேரு வைத்து, நீ பாறை, இந்த பாறை போல அவிதமாய் ஸ்தோத்திரம், நீ நிலைத்து நிற்க வேண்டும், நாணலை போல இங்கும் அங்கும் அசையக்கூடாது. और पतरस को उसका नाम देकर उसे कहते हैं तू एक चट्टान है, तुझे चट्टान की तरह स्थिर रहना है और एक रीढ़ की तरह यहाँ वहाँ हिलना नहीं. ஆனால் நடந்தது என்ன? लेकिन क्या हुआ? பேதுருவை அரெஸ்ட் பண்ணி கொண்டு இயேசுவை கைது செய்து கொண்டு சிலுவையில் அறைவிப்பதற்காக அவரை கொண்டு போகிறார்கள். और यीशु को उसे गिरफ्तार करके उसे सूली पर चढ़ाने के लिए लेकर जाते हैं. பேதுருவை ஒரு சிறு பெண் பார்க்கிறார். ये पतरस को एक छोटी सी लड़की देखती है. அந்த மனுஷனோடு, அந்த இயேசுவோடு கூட இவனையும் பார்த்திருக்கிறேன் என்று சொன்ன உடனே அவன் நான் அல்ல, அவர் என்னை தெரியாது என்று மறுதலிக்கிறார். और तब वो कहती है कि मैंने यीशु के साथ इनको भी देखा है, तो वो कहता है मैं नहीं हूँ, मैं इन्हें जानता नहीं. இப்படி சொல்லி 3 முறை இயேசுவை மறுதலித்தான், சபித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. और ऐसे कहकर वो 3 बार उन्हें ठुकराया करके शास्त्र कहता है. ஆண்டவர் அவனை எப்படி மாற்றினார்? परमेश्वर ने उसे किस तरह बदला? அவனை நாணலாக அல்ல, அவன் பாறையாக இருக்க வேண்டும். उसे रीढ़ नहीं लेकिन एक चट्टान की तरह बनाया. ஆனால் நான் பாறை அல்ல, நான் நாணல் தான் என்கிற ஒரு தன்மையை அவன் அவிதமாக அவருக்கு காண்பிக்கிறார். लेकिन वो अपने आप को दिखा दिया कि मैं एक चट्टान नहीं हूँ, मैं एक रीढ़ की तरह यहाँ वहाँ डगमगाता हूँ, दिखा दिया. அவன் அப்படியே வாழ்ந்தான். ஆண்டவராய் இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு அவிதமாய் ஸ்தோத்திரம் திரும்ப அவர்களுக்கு தரிசனம் கொடுத்தார். और वो वैसे ही जीने लगा और परमेश्वर जो जी उठे यीशु, वो उनको दर्शन दिखाए. அவன் மீன் பிடிக்க அவனும் மற்ற சீஷர்களை அழைத்து கொண்டு போனான். और मछली पकड़ने के लिए वो और अनेक चेलों को மீன் लेकर பிடித்து விட்டு அவர்கள் திரும்ப வரும் பொழுது ஆண்டவராய் கர்த்தர் யோவானோடு பேதுருவோடு கூட திரும்ப பேசுகிறார். और जब मछली पकड़कर दोबारा लौटते वक्त परमेश्वर यीशु जो है उसके साथ दोबारा யோவான் बात करते हैं. 21:15 வாசிக்கிறோம். योना का पुस्तक 21:15 में हम पढ़ते हैं. யோனாவின் குமாரனாகிய சீமோனே என்று மறுபடியும் அந்த ஆதி பேரை அவனுக்கு ஞாபகப்படுத்துகிறார். और उसे कहते हैं कि योना का पुत्र शिमोन करके उसे दोबारा ஏன் उसका जो नाम से சீமோன் याद என்று दिलाते हैं. ஆண்டவர் அவனுக்கு அந்த நேரத்தில் பேசுகிறார் என்றால், क्यों शिमोन करके दोबारा परमेश्वर அவர் से बात कर रहे வைத்த हैं? பேர் அவருக்கு மறந்து விடவில்லை. क्योंकि उसको रखा गया नाम वो नहीं भूले. அவனுடைய பழைய நிலைமையை சுட்டி காண்பிக்கிறார். இன்னொன்னு பழைய நிலைமையில தான் நீ நிக்கிற. उसका जूना उसके जीवन को वो दोबारा कहते हैं क्योंकि वही जीवन में நான் உன்னை மேன்மையாக வைக்கணும் நினைக்கிறேன், ஆனால் உன்னால அது அந்த அளவுக்கு வளர முடியல. நீ பேரளவுக்கு தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். मैं तुझे बड़ा बनाना चाहता हूँ लेकिन तू उतना बढ़ोतरी नहीं जानना चाहता है, तू वहीं पर खड़ा है. ஆண்டவராய் கர்த்தர் அவனோடு பேசி திரும்ப அந்த அனுபவத்திலிருந்து வெளியே வருவதற்காய் அவனோடு இடைப்படும் பொழுது சொல்கிறார், இவர்களிலும் என்னிடத்திலே நீ அன்பா இருக்கிறாய். तो परमेश्वर यीशु उससे बात कर दोबारा उसे उसके अपने नए नाम से पुकार के कहता है कि तू इनमें से मुझसे प्रीति रखता है. பேதுரு வாழ்ந்தான், பேதுரு ஜீவித்தான். நான் யார்? ஆண்டவராய் இயேசுவுடைய சீஷன்.
और पतरस को जानता था कि मैं कौन हूँ, मैं परमेश्वर यीशु का चेला அவர் हूँ। எனக்கு பேரை மாற்றினார். उन्होंने मेरा नाम बदल दिया, ஆனால் அதற்கு தகுந்ததாக வாழ்ந்தானா? இல்லை. लेकिन मैं उसके हिसाब से चला क्या? नहीं। இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படித்தான். आज अनेक लोगों का जीवन ऐसा ही है। ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், அதே நிலைமை போல उद्धार पाया होगा, बपतिस्मा पाया होगा, लेकिन फिर भी वही परिस्थिति। கர்த்தர் நம்மை கவனிக்கிறார். परमेश्वर हमें ध्यान நம்முடைய देते हैं। அன்பு உண்மை உள்ளதா இருக்கிறதா என்பதை தேவன் கவனிக்கிறார். हमारा प्रेम क्या सच्चाई है करके परमेश्वर ध्यान देते हैं। நாம் தேவனோடு செய்த உடன்படிக்கையில ஞானஸ்நானத்தில நாம் உண்மையா இருந்தோமா என்பதை கர்த்தர் கவனிக்கிறார். हमने परमेश्वर के साथ जो भी वाचा बांधा है, हमारे बपतिस्मा में हम क्या सच्चे थे करके परमेश्वर ध्यान देते हैं। ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய வருகை அவ்விதமாய் தாமதமாய் இருந்து நம்முடைய மரணமோ எது முந்துகிறதோ அது வரைக்கும் இந்த பூமியிலே வாழும் பொழுது ஆட்டுக்குட்டியானவரின் மனைவி என்கிற ஸ்தானத்திலே நாம் நிலை நிற்க வேண்டும். इसलिए परमेश्वर के बच्चे हम जो है, परमेश्वर का आगमन शीघ्र होगा या फिर हमारा मृत्यु हमारा जल्दी होगा, जो कुछ भी पहला आता है, लेकिन हमें मेमना की पत्नी बनकर तैयार है। மனைவி என்று நாம் வாழ்ந்து இந்த பூமியில காட்ட வேண்டும். इसका मतलब हमें मेमना की पत्नी बनकर इस पृथ्वी में दिखाना है। அப்படி வாழ்ந்த ஒரு 3 பேரை நான் உங்களுக்கு சுட்டி காண்பித்து நான் முடிக்கிறேன். ऐसे जिए हुए 3 लोगों को मैं बताकर समाप्त करना चाहता हूँ। ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் रूत का पुस्तक पहला अध्याय 2ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். रूत का पुस्तक पहला अध्याय 2रा वचन ले लेंगे। மக்லோன் ரூத்தை விவாகம் செய்தான். और यहाँ पे लिखा गया है कि मगलोन जो है रूत से शादी किया। ஸ்தோத்திரம். நகோமி பெத்லெகேமிலே இருந்தால், और नहोमी जो थी वो बेतलेहम में थी। அந்த பெத்லெகேமிலே பஞ்சத்தின் நிமித்தமாய் தன் புருஷனையும் 2 குமாரர்களையும் அழைத்துக் கொண்டு மோவாப் தேசத்துக்கு போனார். और बेतलेहम से वो मोआब देश को इसलिए गई क्योंकि वहाँ पर बेतलेहम में अकाल पड़ गया था और अपने पति और 2 बच्चों அவளுக்கு को लेकर 2 चले गई। குமாரர் இருந்தார்கள். மூத்தவன் பேர் மக்லோன், இளையவன் பேர் கிலியோன். और उसके 2 पुत्र थे, पहले का नाम महलोन था और छोटे का नाम क्लियोन था। மக்லோனுக்கு ரூத் என்கிற பெண்ணை விவாகம் செய்து கொடுத்தார். और महलोन को रूत नामक लड़की से शादी करवाया गया था। கிலியோன் என்று சொல்லக்கூடியவளுக்கு ஓர்பா என்கிறவளை விவாகம் செய்து கொடுத்தார். और क्लियोन को ओरबा नामक लड़की से शादी करवाया था। ஸ்தோத்திரம். மக்லோன் என்று சொன்னால் வியாதி இல்லாவிட்டால் பலவீனம் என்று அர்த்தம். और मगलोन का मतलब बीमारी या फिर उसको कमजोरी कह सकते हैं। ரூத் யாரை விவாகம் செய்தால் ஒரு வியாதியை விவாகம் செய்கிறார். और रूत ने किससे शादी किया? एक बीमारी से शादी की। ஒரு பலவீனத்தை அவள் விவாகம் செய்தால் என்று நாம் சொல்லலாம். एक कमजोरी व्यक्ति से शादी किया करके हम कह सकते हैं। யோசித்து பாருங்கள். அவள் யாருக்கு அவள் மனைவியாயிருக்கிறாள்? மக்லோனுக்கு. और सोचकर देखिए वो किसकी पत्नी है? वो மக்லோன் என்றால் வியாதி என்று அர்த்தம். मगलोन मतलब है बीमारी। மக்லோன் என்றால் பலவீனம் என்று அர்த்தம். मगलोन बोले तो कमजोरी। நீ யாருக்கு உன்னுடைய கணவர் பேர் என்னன்னா வியாதின்னு தான் சொல்லணும். अगर तेरा पति का नाम क्या है तो कमजोरी ही कहेंगे या बीमारी कहेंगे। அப்படிதான் அவள் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அவள் இருந்தாள். उसका जीवन वो वैसे ही जीवन। இந்த வார்த்தைகளை கேட்கிற நாம் யோசிக்க வேண்டும். इन वचनों को सुनने वाले हमें सोचना है। இது ஆணோ பெண்ணோ யாராக இருக்கட்டும், अगर वो लड़का या लड़की चाहे कोई भी हो, அமிதமாய் ஸ்தோத்திரம். நீங்கள் யாருக்கு மனைவியாய் இருக்கிறீர்கள்? आप किसके पति और पत्नी हैं? அதாவது ஆட்டுக்குட்டியானவரின் மனைவி என்று சபையை ஆண்டவராய் கர்த்தர் அழைக்கிறார். मेमना की पत्नी के रूप में कलीसिया को परमेश्वर बुलाते हैं। அப்ப ஆட்டுக்குட்டியானவரின் மனைவியாக இருக்க வேண்டும் என்றால், इसका मतलब मेमना की पत्नी बनकर रहना है। இந்த பூமியிலே யார் உங்களை ஆளுகை செய்வது, யார் உங்களுடைய கணவர் மணவாளன் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். इस पृथ्वी में कौन आपको राज्य करना है, कौन आपका दूल्हा या फिर पति है, हमें समझना है। ரூத்தினுடைய கணவன் ஒரு வியாதி. रूत का जो पति था वो एक बीमारी था। இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை கவனிங்கள். ஆயுசு நாள் எல்லாம் வியாதி தான் இன்றைக்கு அநேகரை ஆளுகை செய்கிறது. आज अनेक लोगों को देखिए उनके आयु भर उनको बीमारी ही उनको गढ़ के रखा है। இந்த வியாதியும் இந்த பலவீனங்களும் ஆளுகை செய்யும் என்றால்
अगर ये बीमारी ये कमजोरी उन्हें राज्य करेगा இந்த तो பலவீனத்திலே உங்களுடைய வாழ்க்கை முடிந்து விடும். ये कमजोरी में ही आपका जीवन இந்த बीत வியாதியிலே जाएगा உங்களுடைய வாழ்க்கை முடியும். और ये बीमारी में ही ये जीवन ஆனா बीत ஆண்டவருடைய जाएगा। நோக்கம் என்ன? இந்த பூமியில வாழும் பொழுது உலகத்தில் எத்தனை பாடுகளும் கஷ்டங்களும் இருந்தாலும் இயேசு ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு ஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்ற ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆட்டுக்குட்டியானவரின் மனைவி என்கிற தன்மையோடு கூட இந்த பூமியிலே வாழ வேண்டும். और अगर चाहे कितना भी बोझ दुख दर्द हमें सहना पड़े, लेकिन परमेश्वर के लहू से हम जो उद्धार पाए बचे, हमें मेमना के पत्नी के रूप से ही इस पृथ्वी में हमें जीना है। ஏனென்றால் இந்த மனைவியின் ஸ்தானத்திலே நாம் இருந்தால்தான், ஆட்டுக்குட்டியான மனைவி ஸ்தானத்தில் இருந்தால்தான் நித்தியத்திலே ஆட்டுக்குட்டியானவரின் மனவாட்டியாக மாற முடியும். क्योंकि हमें इस मेमने के पत्नी के रूप से जब हम जीते हैं, हमें अनंत काल में हम दुल्हन बन के रहेंगे। ஆனால் ஆண்டவராய் கர்த்தர் இந்த ரூத்தின் மேலே தேவன் அக்கறை உள்ளவராக இருந்தார். लेकिन परमेश्वर यीशु जो है वो रूत के ऊपर एक बहुत ही फिक्र से थे। ஓர்பாலை போல அவிதமாக தன் சொந்த தேசத்தை திரும்பி பார்க்கவில்லை. ओरबाल की तरह उसने अपने खुद के देश की ओर नहीं गई। தன் மாமியாகிய நகோமியை பற்றி கொண்டார். अपने सासू माँ नओमी को उसने पकड़ உன்னுடைய लिया। தேவன் என்னுடைய தேவன், आपका परमेश्वर मेरा परमेश्वर, உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், आपके प्रजा मेरे प्रजा है। மரணமே தவிர வேறு ஒன்றும் உம்மை விட்டு என்னை பிரிக்காது ना मृत्यु ही हमें अलग करेगा, बाकी कुछ अलग नहीं कर என்று सकता। சொல்லி அந்த நகோமியை எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் அவளை பின்பற்றி கொண்டு வந்தார். ऐसे कहकर नओमी को कोई भी चाहत के बगैर वो उसके पीछे हो लेती। கர்த்தர் கவனிக்கிறார். परमेश्वर उसे ध्यान देते हैं, என்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் उसके जीवन में एक अद्भुत कार्य करना है। என்பதை தேவன் புரிந்திருந்தார். इस ऐसे करके उसने जान लिया। அப்ப அந்த மோவாப் தேசத்திலே इसका मोआब देश में இந்த மக்லோன் மரித்தாள். मगलोन का मृत्यु हो गया। அதாவது வியாதிக்கும் பலவீனத்திற்கும் ஆண்டவராய் கர்த்தர் மோவாப் தேசத்துல ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டார். इस बीमारी और इस कमजोरी को परमेश्वर ने उस मोआब देश में एक उसे रुका दिया वहीं இனி पर। ஸ்தோத்திரம், மக்லோன் மனைவி என்று அவள் சொல்ல மாட்டாள். अब वो मगलोन की पत्नी है करके नहीं कहेगी। அந்த பிரமாணத்திலிருந்து அவள் விடுதலையாகி வெளியே வந்து விட்டாள். उस प्रमाण से वो अलग होकर छुड़ा के वो बाहर आ गई। இனி அவள் வியாதியோ பலவீனங்களோ அவளை இனி ஆளுகை செய்வதற்கு வழி இல்லை. अब कोई बीमारी या फिर उसे कोई कमजोरी उसे राज्य नहीं ஏன் करेगा। என்றால் அவளை ஆசீர்வதிக்க அவளை உயர்த்த தேவன் தன்னுடைய கரத்திலே அவளை எடுத்துக்கொண்டார். क्योंकि उसे आशीर्वाद करने के लिए उसको बढ़ोतरी देने के लिए परमेश्वर ने उसे अपने हाथों में மாமியோடு लिया। கூட பெத்லெகேம் வந்தாள். अपने सासू माँ के साथ वो बेतलेहम आती है। கர்த்தர் அவளை கவனித்தார், அவளை உயர்த்தினார். परमेश्वर ने उसको ध्यान दिया, उसको एक बड़ा सम्मान दिया। இப்பொழுது அவள் யாருக்கு மனைவியாக மாறினார்? अब वो किसकी पत्नी बन गई? ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் रूत का पुस्तक 4वां अध्याय 10ஆம் வசனத்திலே 10वां वचन में பைபிள் இப்படி சொல்லி, மக்லோனின் மனைவியாயிருந்த மோவாபிய ஸ்திரியான இந்த ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன் என்று போவாஸ் சொல்லுகிறார். अब फिर मगलोन की स्त्री रूत मोआबिन को भी मैं अपनी पत्नी करने के लिए इस मनसा से मोल लेता हूँ करके ऐसा बोआस कहता है। இதுவரைக்கும் ரூத்தின் மக்லோனின் மனைவியாக இருந்த ரூத், अब तक जो महलोन की पत्नी थी रूत, அத வியாதிக்கு மனைவியாக இருந்ததான ரூத், बीमारी के जो पत्नी हुई थी रूत, தேவன் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து परमेश्वर ने उसे वहीं पर एक रुकावट रखी। போவாசுக்கு மனைவியாக கர்த்தர் இங்கே மாற்றுகிறார். अब बोआस के पत्नी बनाकर परमेश्वर उसे बदल देते हैं। போவாஸ் என்று சொன்னால் பலன் என்று அர்த்தம். बोआस का मतलब है बल सामर्थ्य होता है। ஆண்டவருக்குள்ளாக ஒரு வரும் பொழுது जब एक व्यक्ति जो परमेश्वर में தேவன் आता है, அந்த வியாதிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். परमेश्वर उस बीमारी का विराम चिन्ह रखता है அங்கே அவர் பலவீனத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். और उसे उस कमजोरी का वो विराम चिन्ह रखता है। ஆண்டவர் இப்பொழுது என்ன செய்கிறார்? अब परमेश्वर उसे क्या कहते போவாசை हैं? ரூத்துக்கு அவிதமாய் கணவனாக கர்த்தர் கொடுக்கிறார்.
परमेश्वर बोआज को रूत का पति बनाता है। இதுவரைக்கும் வியாதி உன்னை அடிமைப்படுத்தி இருந்தது. अब तक बीमारी जो था तुझे जकड़ இதுவரைக்கும் रहा था। பலவீனம் உன்னை அடிமைப்படுத்தி अब இருந்தது. तक जो कमजोरी तुझे जकड़ रहा था, அதிலிருந்து உன்னை நான் விடுதலையாக்கி लेकिन मैंने उससे तुझे छुड़ाकर போவாஸ்ங்கிறதான பலனை உனக்கு நான் கொடுக்கிறேன். बोआज नामक तुझे एक बल और ताकत तुझे देता हूं। அவள் சாகு வரை அவள் போவாசின் மனைவியாக இருந்து மடிக்கிறாள். और वो उसके मृत्यु तक वो बोआज की पत्नी बनकर ही मरती है। அதைத்தான் ஆண்டவராய் கர்த்தர் இந்த பூமியில நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். वही परमेश्वर होगा इस पृथ्वी में हमसे चाहते हैं। பாடுகள், உபத்திரங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள் இருக்கலாம். ऐसे इस संसार में हमें बहुत सारे संघर्ष, दुख, तकलीफ हो सकता அதற்காக है, கிறிஸ்துவ வாழ்க்கை விட்டு நாம் தூரம் போகாமல் और इसके लिए हमें मसीह के जीवन से बाहर नहीं जाना है। ஆட்டுக்குட்டியானவரின் மனைவி என்கிற தன்மையோடு இந்த பூமியில நான் வாழ வேண்டும். मेमना के पत्नी के रूप से संसार में रहना है हमें। என்னுடைய ஆவிக்குரிய மனவாளனாய் இருக்கிற இயேசுவை ஒரு நாள் நான் சந்திக்க போகிறேன். क्योंकि मुझे पता है कि मैं आत्मा के जीवन में मेरे यीशु को मैं एक दिन मिलूंगी। ரூத்தை ஆளுகை செய்த வியாதிக்கும் பலவீனங்களுக்கும் கர்த்தர் விடுதலையாக்கி அவளுக்கு பலனை கர்த்தர் கொடுத்து அந்த பலன் அவளை ஆளுகை செய்யும்படியாக தேவன் மாற்றினார். और रूत को जो राज्य करने वाला उस कमजोरी और बीमारी से परमेश्वर ने उसे छुटकारा देकर एक सामर्थ्य के रूप से परमेश्वर ने उसे राज्य करने के लिए रखा। நீங்கள் யாருக்கு மனைவி? आप किसके पत्नी हो? இரண்டாவதாக दूसरी बात, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் न्यायों का पुस्तक 14वां अध्याय 20ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 20वां वचन ले लेंगे। சிம்சோனின் பெண் ஜாதியோ வென்றால் அவருடைய தோழரில் அவனோட சிநேகமாயிருந்த ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டார். शिमशोन की पत्नी उसके एक संगी को जिससे उसने मित्र का सा बर्ताव किया था ब्याह दी गई। இங்கே இந்த வசனத்தை கவனியுங்கள். சிம்சோனுடைய பெண் ஜாதி அதாவது மனைவி. यहाँ पर ध्यान दीजिए, शिमशोन की पत्नी அவளை அவருடைய தோழரில் அவனோட சிநேகமாயிருந்த ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டார். उसके एक संगी को जिससे उसने मित्र का सा बर्ताव किया था ब्याह दी गई। சிம்சோன் என்று சொன்னால் சூரிய ஒளி என்று அர்த்தம். और सिमसोन मतलब सूरज का प्रकाश करके कह सकते हैं। அவனுக்கு பெலிஸ்திய பெண்ணை விவாகம் செய்து கொடுத்தார்கள். और उसे फिलिस्तियों की स्त्री से उसे ब्याह करवाया गया। அவளை எடுத்து அந்த பெண்ணுடைய தகப்பன் அவருடைய சிம்சோனுடைய நண்பனுக்கு ஒரு கொடுத்து விட்டார். और उसे लेकर उस लड़की के पिता ने उसे एक मित्र के उसको दे दिया गया ब्याह के लिए। இப்போ யாருக்கு அவன் மனைவியாய் இருக்கிறாள்? சிம்சோன். அவனுடைய பேர் கூட இங்க சொல்லல. சிம்சோனுடைய ஃப்ரெண்ட், சிம்சோனுடைய தோழனுக்கு அவள் மனைவியாக இருக்கிறார். अब यहाँ पर किसकी पत्नी है? वो सिमसोन की एक संगी जो जिससे एक मित्र है उससे शादी करवाया गया। ஏன் அவ்விதமாக அவருடைய நண்பனுக்கு சிம்சோனுடைய மனைவியை கொண்டு போய் அவருடைய தகப்பன் கொடுத்தான்? क्यों उसके मित्र को इसके सिमसोन के पत्नी को उसका पिता ने दे दिया उस शादी के लिए? திருமணமானது. उसकी शादी हो गई थी। சிம்சோன் அவருடைய மனைவியை அவருடைய தகப்பனுடைய வீட்டிலே கொஞ்ச நாள் இரு, நான் வந்து விடுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய சொந்த கிராமத்துக்கு போய் கொஞ்ச நாளாகிவிட்டது. திரும்பவும் தன்னுடைய மனைவியை பார்க்க அவருடைய வீட்டுக்கு வருகிறார். और शादी के थोड़े समय बाद सिमसोन अपने पत्नी को उसके पिता के घर छोड़कर कहता है कि थोड़े समय तक वे मैं बाहर जाकर आता हूँ, और जाकर लौटने पर उसे अपनी पत्नी से मिलने के लिए आता है। கொஞ்ச நாள் கழிந்தது. थोड़ा समय बीत गया, இன்னும் வரவில்லையே சிம்சோன். लेकिन अब तक तो सिमसोन नहीं आया। 4 நாளாச்சு, ஒரு வாரம் ஆயிடுச்சு, और 4 दिन हो गया, 1 हफ्ता बीत गया, 10 நாள் ஆனது. 10 दिन हो गया, இனி அவன் வரமாட்டான் अब और नहीं आएगा वो என்று சொல்லி ऐसे कहकर அவளை எடுத்து அவருடைய நண்பன் ஒருவனுக்கு கொடுத்து விட்டான். उसे लेकर उसके एक मित्र को दे दिया। இது என்ன ஒழுங்கா இருக்கும்? ये क्या एक व्यवस्था है? சிம்சோன் என்றால் சூரிய ஒளி என்று அர்த்தம். सिमसोन का मतलब है सूरज का प्रकाश। அவள் என்ன சொன்னான்? அந்த பெண்ணுடைய தகப்பன் அவன் வரமாட்டான். उसने क्या कहा? वो उस लड़की का पिता ने कहा कि वो नहीं आएगा। ஆகையால் அவருடைய நண்பனுக்கு நான் கொடுத்து விட்டேன். इसलिए मैंने उसके मित्र को दे दिया। எந்த சூழ்நிலையிலும் சிம்சோனுடைய மனைவி என்கிற ஸ்தானத்தை நாம் இழக்கவே கூடாது.
कोई भी परिस्थिति में शिमशोन की पत्नी का स्थान को हमें नहीं खोना है। பரிசுத்த வேதம் அப்படித்தான் நமக்கு அதை அழைக்கிறது. पवित्र शास्त्र हमें वैसे ही சிம்சோனுடைய दिखाता है। பெண் ஜாதி அவருடைய மனைவி என்று தான் அழைக்கிறது. शिमशोन की पत्नी ही के रूप से हमें बुलाता है, ஏன் उसे தோழனுடைய बुलाया। மனைவியாக அவள் மாறினாள்? क्यों वो उसके दोस्त की पत्नी बन गई? அவன் வர தாமதமாகிவிட்டது. क्योंकि उसे आने में देरी हो गई। சில நேரங்களிலே कई समय पर நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் வர சற்று நேரமாகலாம். आप जो भलाई चाहते हैं वो आने में थोड़ी देरी हो जाती है। ஆசீர்வாதங்கள் வர கொஞ்சம் நாள் பிடிக்கலாம், தாமதமாகலாம். और आशीर्वाद आने में भी थोड़ा समय बीत जाता है। சுகம் பெற்றுக்கொள்வதற்கு நீங்க ஜெபிக்கிறீங்க, உபவாசிக்கிறீங்க, ஒருவேளை சுகம் பெற்றுக்கொள்வதற்கு சற்று தாமதமாகலாம். और चंगाई पाने के लिए आप प्रार्थना करते हैं, उपवास करते हैं, लेकिन वो पाने के लिए भी वो काफी समय बीत रहा है। அதற்காக ஆண்டவர் உங்களை ரட்சித்தது அவிதமாய் ஸ்தோத்திரம், அது பொய்யானது அல்ல. इसका मतलब परमेश्वर ने आपको उद्धार दिया वो झूठ தேவன் नहीं உங்களை है। சுகமாக்குவேன் என்று சொன்ன வாக்குத்தத்தங்கள் பொய்யானது அல்ல. परमेश्वर आपको चंगाई देंगे करके वादा किया वो झूठ नहीं है। எல்லாம் கட்டாயமாய் ஒரு நாள் நிறைவேறும். सब कुछ जरूर एक दिन पूरा होगा। அதற்காக इसका मतलब அவிதமாய் ஸ்தோத்திரம் ஒரு அடுத்தவருடைய தோழனின் மனைவியாக மாறிவிடக் கூடாது. इसका मतलब आप दूसरों के पत्नी दोस्त के पत्नी नहीं बनना है। இங்கே ரெண்டு காரியத்தை நாம் இங்க உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். यहाँ पर हम दो कार्यों को आपके सामने रखते हैं। தோழர் என்று சொல்லும் பொழுது அவிதமாக ஸ்தோத்திரம் மற்ற உபதேசத்தை ஒரு வேற்றுமையை காண்பிக்கிறது. मित्र का मतलब जो एक उपदेश को या फिर एक भेदभाव को दिखाता है। உன்னத பாட்டு முதல் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், உங்களுக்கு சற்று அது விளங்கும். श्रेष्ठ गीत का पुस्तक का पहला अध्याय को ले लीजिए। 7-8 வசனத்திலே पहला अध्याय 7-8 में என் ஆத்தும நேசரே உம்முடைய மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர்? எனக்கு சொல்லும். உமது தோழரின் மந்தையின் அருகே அலைந்து திரிகிறவளை போல நான் இருக்க வேண்டியது என்ன? हे मेरे प्राणी में मुझे बता, तो अपनी भेड़ बकरियां कहाँ चराता है? दोपहर को तू उन्हें कहाँ बैठाता है? मैं क्यों तेरे संगियों के भेड़ बकरियों के पास घूंघट गाड़े हुए भटकती फिरूं? உம்முடைய தோழரின் மந்தை அருகே நான் அலைந்து திரிகிறேனே. मैं आपके संगियों की भेड़ बकरियों के पास भटकती फिर रही हूँ। ரெண்டு மந்தையை பார்க்க, ஒன்று ஆத்தும நேசருடைய மந்தை, இன்னொன்று தோழரின் மந்தை. यहाँ पर हम दो भेड़ बकरियों को देखते हैं, एक प्राण प्रिय का भेड़ बकरिया, एक संगति का या मित्र का भेड़ बकरिया। அங்கே தோழரின் மந்தையின் அருகே நான் அலைந்து கொண்டிருக்கிறேன். यहाँ पर हम तेरे संगियों के भेड़ बकरियों के पास वहाँ भटक रही हूँ। அதாவது அத உபதேசத்தை விட்டு வழுவி போகிற ஒரு வாழ்க்கை, இல்லாவிட்டால் உலக பிரகாரமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. इसका मतलब उपदेश से दूर होने वाला एक जीवन है, मतलब संसार के जीवन जीने वाला एक சொல்லுமுத்தியால் ஆண்டவரை கேட்கிறாள், ஆத்தும நேசரே எனக்கு சொல்லு, உம்முடைய மந்தை எங்கே இருக்கிறது? அதிலே போய் நான் இணைய வேண்டும், அதிலே நான் சேர வேண்டும். यहाँ शुलमी कहती है कि आपका भेड़ बकरियां कहाँ पर है मेरे प्राण प्रिय, ताकि मैं उनके साथ मिलकर रहूं या फिर उनके साथ मिलकर चलवाऊं। நான் தோழரின் மந்தை அருகே நான் ஏன் அலைய வேண்டும்? क्यों मैं आपके संगियों के भेड़ बकरियों के पास भटकती रहूं? எனக்கு அருமையான मेरे प्रिय लोगों, ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை ஒரு தோழரின் அருகே இல்லாவிட்டால் வேறொரு நிலைமைக்குள்ளாய் நம்மை கொண்டு போக ஆண்டவர் நினைக்கவில்லை, விரும்பவில்லை. தோழர் என்று சொல்லும் பொழுது அது உலக பிரகாரமான ஒரு பேரளவுக்கு ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கை. और हमारे परमेश्वर यीशु जो है, परमेश्वर नहीं चाहते कि हमें उस साथी जो मन भटक जाता है, उनका जो संसार के जीवन जीता है वैसा जीने के लिए नहीं चाहते हैं। சூரிய பிரகாசத்துக்கு மனைவியாயிருந்தவள் இப்பொழுது தோழரின் மனைவியாக மாறி, जो सूरज के प्रकाश की एक पत्नी थी, अब वो उसकी साथी की पत्नी बन गई। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சூரியனை போல அவர் பிரகாசம் உள்ளவர். हमारे परमेश्वर यीशु मसीह जो है वो एक सूरज की तरह चमकते हैं। அவருக்கு மனைவியாய் இருக்க வேண்டிய ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த உலக பிரகாரமாய் வாழ்கிற வாழ்க்கைக்காக தோழரின் மனைவியாக வாழ பிரயாசம் எடுக்கக்கூடாது.
और परमेश्वर यीशु के जो हम पत्नी बनकर रहते हैं, एक उसके मित्र के दोस्त के पत्नी बनकर इस संसार का जीवन नहीं जीना है। அபிஷேகத்திலும் ஆண்டவர் ரெண்டு வகையாக பிரிக்கிறார். अभिषेक को भी परमेश्वर दो भाग में उसे अलग 45ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 45वां भजन संगीता 7वां वचन ले लेंगे எபிரியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். और इब्रानियों का पुस्तक पहला 9 को भी हम ले लेंगे. இங்கே தோழருக்கும் ஆத்துமநேசருக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். यहाँ पर उसके साथी के और प्राण प्रिय के जो है उन्हें अंतर देखते உம்முடைய हैं. தேவன் உம்முடைய தோழரை பார்க்கிறோம் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். और आपके परमेश्वर जो है तेरे साथियों से अधिक हर्ष के तेल से अभिषेक किया है. இங்கே வித்தியாசமான ஒரு அபிஷேகத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். यहाँ पर एक अलग तरीके के अभिषेक को हम देखते हैं. மந்தையில் வித்தியாசம் இருந்தது, और मेमने में भी भेड़ बकरियां में अंतर था. அபிஷேகத்திலும் வித்தியாசம் இருந்தது. अभिषेक में भी अंतर था. அதே போல ஸ்தோத்திரம் சிம்சோனிலும் அவ்விதமாய் அவனுடைய நண்பர் தோழரிலும் ஒரு வித்தியாசம் இருந்தது. वैसे ही शिमशोन में और उसके मित्र के बीच में एक अंतर था. எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोगों, அவள் ஸ்தோத்திரம் சிம்சோனுடைய மனைவியாக இருக்க வேண்டும் என்றுதான் வேதம் அங்கே சுட்டி காண்பிக்கிறது. वो शिमशोन की पत्नी बनकर ही रहना है करके पवित्र शास्त्र वहां पर बताता है. நாம் ஆட்டுக்குட்டியானவரின் மனைவியாக இந்த பூமியிலே நாம் வாழ்கிறோம். क्या हम मेमना के पत्रे की तरह इस पृथ्वी में जी ஒரே रहे ஒரு हैं? காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். एक ही कार्य को मैं बोलकर समाप्त करना 1 चाहता हूँ. சாமுவேல் 25ஆம் அதிகாரம் पहला सामुएल का पुस्तक 25वां अध्याय. 3ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். पहला सामुएल 25वां अध्याय 3रा वचन. அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவருடைய மனைவிக்கு அபிகாயிலும் என்று பெயர். और அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் மகா ரூபவதியுமா இருந்தால் அந்த புருஷனோ முரடனும் दुराकिरदम पड़िगिरवनुमा இருந்தார். उस पुरुष का नाम नाबाल और उसकी पत्नी का नाम अबीगैल था. स्त्री तो बुद्धिमान और रूपवती थी, परंतु पुरुष कठोर और बुरे बुरे काम करने वाला था. वो तो कालंबवंशी था. இங்கே நாபாலுடைய மனைவி என்று ஒரு பெண்ணை ஆண்டவராய் கர்த்தர் அறிமுகப்படுத்துகிறார். यहाँ पर नाबाल करके एक पुरुष को उसके बताते हैं. நாபால் என்று சொன்னால் பைத்தியம் என்று அர்த்தம். नाबाल मतलब उसे मूर्ख था कहते हैं. அங்கே அபிகாயில் அதை குறித்து விளக்கத்தை சொல்றார். 1 சாமுவேல் 25:25 அவருடைய பெயர் எப்படியோ அப்படி அவனும் இருக்கிறான். அவர் பெயர் நாபால், அவனுக்கு பைத்தியம் இருக்கிறது. और पहला सामुएल 25:25 में वो अबीगैल जो है उसके बारे में कहती है कि जिसका जैसा उसका नाम है उसी तरह है. उसका नाम नाबाल है और वो एक मूर्खता है. அவன் பைத்தியக்காரன். वो एक पागल है. ஆனால் அவள் எப்படிப்பட்டவள்? लेकिन वो कैसी है? மகா புத்திசாலி, மகா ரூபவதி. वो बहुत ही बुद्धिमान और बहुत ही रूपवती है. எவ்வளவு மகா புத்திமானும் மகா ரூபவதியுமா இருந்தாலும் அவள் யாருக்கு மனைவி? பைத்தியத்துக்கு மனைவி. वो जिस कितनी भी बुद्धिमान और रूपवती थी, लेकिन फिर भी वो किसकी पत्नी थी? वो एक मूर्ख व्यक्ति की पत्नी थी. அபிகாயில் என்று சொன்னால் தகப்பனின் சந்தோஷம் என்ற அர்த்தம். अबीगैल का मतलब जो है एक पिता का एक खुशी है. தகப்பனாகிய பரமபிதாவாகிய ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிறவள், அவரை பிரியப்படுத்துவது என்பதுதான் அவருடைய பெயருடைய அர்த்தமாகும். इसका मतलब परमेश्वर यहोवा को खुश करने वाली, उनको प्रिय भाने वाली उसका ஆனால் नाम का मतलब முடியாமை காரணம் என்ன? அவள் ஒரு பைத்தியத்துக்கு அடிமையா அவள் ஒரு மனைவியாக இருக்கிறார். लेकिन वो क्यों नहीं कर सकी? क्योंकि वो एक मूर्ख की पत्नी है. நீங்கள் எதற்கு பைத்தியமாய் இருக்கிறீங்க? आप किसके लिए पागल हैं? எதற்கு அவிதமாய் ஸ்தோத்திரம் ஒரு மனைவியாக நீங்கள் இருக்கிறீர்கள்? आप किसके पत्नी के रूप நாம் में जी रहे யாருக்கு हैं? மனைவியாக இருக்க வேண்டும்? இந்த பூமியில் ஆட்டுக்குட்டியானவரின் மனைவியாக இருக்க வேண்டும். हम किसकी पत्नी रहना है? हम इस पृथ्वी में मेमना की पत्नी बनकर रहना है. நாம் யாருக்கு மனைவியாக இருக்கிறோம்? हम किसके पत्नी हैं? ஒருவேளை சினிமாவிலே நீங்கள் பைத்தியமாக இருக்கலாம். ऐसा हो सकता है कि सिनेमा में आप पिक्चर में आपका पागलपन बढ़ता அதில் रहेगा. வருகிறதான மற்ற நாடகங்களிலே சீரியல்ல பைத்தியமாக இருக்கலாம். या फिर आप आने वाले इस सीरियल्स में आप पागलपन आपका ज्यादा செல்லுக்கு रहेगा. அடிமையா இருக்கலாம். या फिर सेलफोन के आप गुलामी रहोगे. ஒருவர் சொன்னார், ஸ்தோத்திரம், எனக்கு ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் லேப்டாப் தான்.
और एक जन ने कहा कि मेरा पहला पत्नी जो है वो लैपटॉप ही है ரெண்டாவது தான் நான் கட்டின மனைவி. और दूसरी पत्नी ही मेरी खुद की पत्नी। யோசித்து பாருங்கள், எத்தனை படித்த மனுஷனாக இருந்தாலும் ஒரு சாதாரணமான ஒரு காரியத்திற்கு இன்னைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார். सोचकर देखिए आज कितने पढ़े लिखे हो गए तो भी एक साधारण से चीज के लिए वह गुलामी है। ஆண்டவராய் கர்த்தர் எதிர்பார்க்கிறார் அந்த பைத்தியத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டும். परमेश्वर यीशु वो ध्यान देते हैं और उस मूर्खता से हमें छुड़ाना चाहते हैं। நீங்கள் ஒரு 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 விதமான ஒரு காரியத்திற்கு ஒரு வல்லமைக்கு நீங்கள் அடிமையாக வாழக்கூடாது. एक कार्य के लिए कोई एक सामर्थ्य के लिए उसका அதிலிருந்து गुलामी நீங்கள் नहीं விடுதலையாகி बनना है। வெளியே வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். उससे छुड़ाकर आपको बाहर आना है करके परमेश्वर चाहते हैं। அவள் என்ன செய்தார்? उसने क्या किया? 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் पहला सामुएल का पुस्तक 25वां अध्याय 42ஆம் வசனத்திலே 42वां वचन में பின்பு அபிகாயில் தீவிரித்து எழுந்து ஒரு கழுதையின் மேல் ஏறி தாவீதுக்கு மனைவியானார். और फिर अबीगाइल जो थी वो दाऊद के दूतों के पीछे पीछे गई और उसकी पत्नी हो गई। நாபால் மரித்து போனான். नाबाल जो थे वो मर गया था। ஆண்டவராய் கர்த்தர் அபிகாயில் என்று சொல்லக்கூடியதான அந்த அவளை ஆண்டவர் நேசித்தார். और அவள் இதுவரைக்கும் அவளை ஆளுகை செய்த அந்த பைத்தியம், அந்த குடிகாரனாக இருந்தவனுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து தேவன் அவளை தாவீதுக்கு மனைவியாக கொடுத்தார். और जो परमेश्वर को मन बहाती थी अबीगाइल को परमेश्वर ने उसे उस मूर्खता पति से छुड़ाकर और जो दाऊद जो परमेश्वर का भक्त है उसका पत्नी बना दिया। தாவீது என்றால் கர்த்தருக்கு பிரியமானவன் என்று அர்த்தம். दाऊद मतलब परमेश्वर का प्रिय भक्त है। இப்ப அபிகாயில் தாவீதுக்கு மனைவியாக இருந்தது போல ஆண்டவருக்கு அவன் தாவீதுக்கு மனைவியாக இருந்தது போல நீ ஆண்டவருக்கு மனைவியாக இருக்க வேண்டும். अब अबीगाइल जो है जैसे दाऊद की पत्नी है अब उस मेमने की पत्नी के रूप से दिखाई। அபிகாயில் என்ன செய்தார்? अबीगाइल ने क्या किया? 42ஆம் வசனத்திலே 42वां वचन में அவள் தீவிரமாய் எழுந்து ஒரு கழுதையின் மேல் ஏறி தாவீதுக்கு மனைவியானார். वो फुर्ती से उठी और गधे पर चली और दाऊद की पत्नी बन गई। அவள் தீவிரமாய் எழுந்தார். वो फुर्ती से उठी। பாவத்தை விட்டு வெளியேறுவதற்கு நேரம் எடுக்க கூடாது. पाप से बाहर निकलने के लिए हमें समय नहीं लेना है। உங்களை அடிமைப்படுத்துகிற பிரச்சனையிலிருந்து விடுதலையாவதற்கு ஒரு நேரம் எடுக்க கூடாது. आपको गुलामीपन से छुड़ाने के लिए एक समय नहीं लेना है। ஞானஸ்நானம் எடுக்க நேரம் எடுக்க கூடாது. बपतिस्मा लेने के लिए आपको समय नहीं கர்த்தர் बिताना உங்களோடு है। பேசுகிறாரா? परमेश्वर क्या आपसे बात कर रहे हैं? உடனே கீழ்ப்படிய வேண்டும். तुरंत उनका आज्ञा का पालन कीजिए। ரோம சபையை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் எழுதும் பொழுது ஒரு மகிழ்ச்சியோடு கூட ஒரு வார்த்தையை அவர் சொல்கிறார். रोमियो कलीसिया के बारे में प्रेरित पौलुस लिखते समय एक मगन से एक बात कहते हैं। ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் रोमियो का पुस्तक 6वां अध्याय 17ஆம் வசனத்திலே 17वां वचन में முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமையிலாய் இருந்தீர்கள், இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சத்தத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். तुम जो पाप के दास थे तो भी मन से उस उपदेश के मानने वाले हो गए जिसके सांचे में डाल गए थे, इसलिए परमेश्वर का धन्यवाद हो। எப்படி அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள்? उन्होंने कैसा आज्ञा का पालन किया? அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன உடனே அவர்கள் கீழ்ப்படிந்தார். प्रेरित पौलुस ने जैसे ही कहते ही उन्होंने उनका आज्ञा का पालन किया। அபிகாயில் தீவிரமாய் எழுந்து வந்தார். अबीगाइल जो थी वो बहुत ही फुर्ती से उठी। எவ்வளவு ஸ்பீடாக வர வேண்டுமோ அந்த பைத்தியத்திலிருந்து அந்த பயங்கரமான பழைய பழக்க வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக்கி தாவீதின் மனைவியாவதற்காய் மிக தீவிரமாக வந்தார். और उस पाप के परिस्थिति से उठकर उसके मूर्खता के पति को छोड़कर वो बहुत ही जल्दी से शीघ्र से वो दाऊद की पत्नी बनने के लिए वो उठ गई थी, वहां से निकल गई थी। நாம் ஆரம்பத்தில் வாசித்தோம், हमने आरंभ में पढ़ा था ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினார். मेमना का बया आ गया है और उसकी पत्नी जो है अपने आप को तैयार करती है। யாரு தன்னை ஆயத்தப்படுத்தினது? कौन अपने आप को तैयार करता है? மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினார். पत्नी अपने आप को तैयार कर रही है யாராக மாற வேண்டும் என்று விரும்பி ஆயத்தப்படுத்தினார். ताकि वो क्या बदलने के लिए वो अपने आप को तैयार कर रही थी। மனவாட்டியாக மாற வேண்டும்.
ताकि वो दुल्हन बन जाए। ஆட்டுக்குட்டியானுடைய மனவாட்டியாக மாற வேண்டும். उस मेमने की दुल्हन बनने के लिए ஆகையால் அவள் தன்னை ஆயத்தப்படுத்தினாள். इसलिए वो अपने आप को तैयार करने இந்த लगी। பூமியிலே நாம் யாருக்கு மனைவியாக இருக்கிறோம்? इस संसार में हम किसके पत्नी हैं? நான் சொல்லுவது பெண்களுக்கு மாத்திரமல்ல, ஆணோ பெண்ணை யாரா இருக்கட்டும், வேசு ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் எல்லாரும் நாம் எல்லாரும் அப்படியே சபையார். और मैं कहने वाला सिर्फ स्त्री के लिए नहीं, लेकिन पुरुष हो या स्त्री हो, हम परमेश्वर के लहू से धुले हुए और उद्धार पाए हम जो कलीसिया है, हम ही है वो। எது யாருக்கு மனைவியாக இருக்கிறோம்? हमें किसके पत्नी बनकर रहना है? ரூத் வியாதிக்கும் பலவீனத்துக்கு மனைவியாக இருந்தார். रूत जो बीमारी और कमजोरी की पत्नी थी। சிம்சோனுடைய மனைவி தோழருக்கு மனைவியாக இருந்தார். शिमशोन की पत्नी जो थी उसके मित्रों की पत्नी बन गई थी। அபிகாயில் பைத்தியத்துக்கு மனைவியாக இருந்தார். अबीगाइल जो थी वो एक पागल की एक पत्नी थी। எது யாருக்கு மனைவியாக மாறுகிறோமோ அது நம்மை ஆளுகை செய்யும். हम जिसके पत्नी बन जाते हैं वही हमें राज्य करता है। அதிலிருந்து நாம் விடுதலையாகி ஆட்டுக்குட்டியானவருக்கு நாம் மனைவியாக மாறும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினார். अपनी पत्नी उसको तैयार करती है। நாம் ஜெபிப்போம். हम सभी प्रार्थना करेंगे। அன்பினேச பிதாவே, உம்முடைய அன்பு இரக்கம் கிருபைக்காக ஸ்தோத்திரம். हमारे स्वर्गीय अच्छे पिता, आपके प्रेम दया अनुग्रह के लिए धन्यवाद ஆண்டவரே, देते हैं। இவ்வளவு நேரமாக உம்முடைய சத்தியத்தை ஆண்டவரே அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களோடு நீங்க பேசுறீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर, इतने समय तक आपके सत्य वचन से हमारे हमने सब बात की, ஆட்டுக்குட்டியானவரின் उसके लिए धन्यवाद மனைவி देते हैं। தன்னை ஆயத்தம் பண்ணினார். जो मेमना की पत्नी अपने आप को तैयार कर रही थी ஆண்டவரே, அமைதிலும் சாந்தமுள்ள ஆவியினால் தன்னை அலங்காரம் பண்ணினார். और जो शांति और खूबसूरती से अपने இந்த आप को பூமியில सजा रही இருக்கும் பொழுது அவளுக்கு ஆண்டவரே அந்த அலங்காரம் அவசியமாயிருந்தது. और इस पृथ्वी में जब तक थी वो शांति और मन की சுற்றிலும் दीनता उसको आवश्यक இருக்கிற था। ஜனங்களுக்கு முன்பாக इस पूरे संसार के लोगों के அவள் बीच में சாட்சி உள்ளவளாய் நான் ஆட்டுக்குட்டியானவரின் மனைவி என்கிற ஸ்தானத்தோடு கூட தன்மையோடு கூட தன்னை அலங்கரித்தது போல और गवाही बनकर अपने मेमना की पत्नी है करके एक साक्षी के साथ अपने आप को जब सजा रही நாங்களும் थी, ஆண்டவரே அப்படிப்பட்ட தன்மையோடு வாழ்ந்து ஆட்டுக்குட்டியானவரின் மனைவி என்கிறதான அந்த ஸ்தானத்தை விட்டு விடாமல் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். हम भी उसी तरह जीकर एक मेमना की पत्नी के रूप में जीने के लिए सहायता कीजिए। ஆண்டவரே, அந்த ரூத்தை வியாதி அவளை ஆளுகை செய்தது, அந்த வியாதிக்கு அவள் மனைவியாக இருந்தார். परमेश्वर, जैसे रूत को वो बीमारी और कमजोरी ने उसे राज्य किया, उसने उसके पत्नी थी। தேவன் எத்தனை நல்லவர். लेकिन परमेश्वर कितना भला है। ஆண்டவரே, அவளுக்கு போவாஸ் என்கிற பலனை கொடுத்தீரப்பா. परमेश्वर, आपने उसे बोआज नामक सामर्थ्य दिया। நாங்கள் இந்த பூமியிலே வாழும் பொழுது और हम भी जैसे इस पृथ्वी में நாங்கள் रहते ஆவிக்குரிய हैं, வாழ்க்கையிலும் சரீரத்தில் பலனோடு வாழ வேண்டும், வியாதியற்றவளாய் வாழ வேண்டும் என்று உம்முடைய சித்தம் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். और हम इस आत्मिक जीवन में भी और शारीरिक जीवन में भी हमें कमजोरी के बगैर இந்த और बीमारी के बगैर வார்த்தைகளை रहने के लिए கேட்கிற धन्यवाद देते हैं। யாராக இருந்தாலும் அவர்கள் பலவீனமாயிருந்தால் அந்த பலவீனம் அந்த வியாதி நிமிஷமே மாறி போகும். इन वचनों के सुनने वाले चाहे कोई भी हो, उनको कितना भी कमजोरी बीमारी हो, इसी क्षण वो दूर हो जाना ஆண்டவரே, चाहिए। அபிகாயில் பைத்தியத்துக்கு ஆண்டவரே மனைவியாய் இருந்தது போல எதுவும் எந்த பைத்தியத்திற்கு நாங்கள் அடிமையாயிராமல் ஆண்டவரே, தாவீதுக்கு அவள் அபிகாயில் மனைவியாக்கப்பட்டது போல பரம தாவீதாகி இயேசுவுக்கு நாங்கள் மனைவியாய் காணப்பட கர்த்தர்களுக்கு உதவி செய்யும். परमेश्वर, जैसे अबिगाइल जो थी वो जो मूर्खता की पत्नी थी, और हम भी किसी और चीजों में अपने गुलामी पर ना दिखाते हुए, और जैसे वो अबिगाइल दाऊद की पत्नी बन गई, जो परम दाऊद की पत्नी बनकर हम भी परमेश्वर का प्रिय भाएंगे। இந்த காலையில நாங்கள் கேட்ட அந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். सुबह के समय में हमने सुना इस वचनों के लिए धन्यवाद। கேட்ட உள்ளங்களோடு ஆவியானவர் பேசுங்க. सुनने वाले हृदय के साथ आत्मा जी आप बात உம்முடைய कीजिए। நாமம் மகிமைப்படட்டும். केवल आपका नाम का महिमा हो। இயேசுவின் நல்ல நாமத்தில் यीशु मसीह के अच्छे नाम से मांगते परमेश्वर पिता, ஆமென். आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி, என் என் முழுமே முழுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி, என் என் ஆத்துமாவே ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும்
பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சமாதானம் சந்தோஷம் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் அவருடைய குடும்பத்தோடும் இருப்பதாக. ஆமென் ஆமென். உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். आप सभी को हम बधाई देते हैं. ஸ்தோத்திரம். மற்றவர்களுக்கு நீங்க அதை அறிமுகப்படுத்துங்க. दूसरों को भी ये शेयर कीजिए. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் பண்ணுங்க. और अधिक और जिन्होंने नहीं किया सब्सक्राइब कीजिए. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करे.